என்னுயிரே செல்லம்மா இன்றைய ப்ரோமோ. ஓகே மேடம், நான் வரேன். 10 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் இருப்பேன் என்று ரதி சொல்ல, மிஸ் பண்ணாமல் வந்துடுவேல்ல? அவர் மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தி கொள்ள, கண்டிப்பாக டைமுக்கு வந்துடுவேன் மேடம் என்று சொல்லி அவள் ஃபோனை வைத்தாள். கண்டிப்பாக டைமுக்கு எங்கே போகிற? என்ன விட்டுட்டு? கேட்டுக்கொண்டே தேவா படுக்கையிலிருந்து எழுந்து கொண்டான். அச்சச்சோ, இவருக்கு கேட்டுடுச்சா? சந்திரமதி மேடம் கூப்பிடுறாங்கன்னு இவர்கிட்ட சொன்னால் அவங்கள பார்க்க போக வேண்டான்னு சொல்லுவார். வேற ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே என்று நினைத்த ரதி, அது என் ஃப்ரெண்டு இன்னைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லி வர சொன்னா, அதான் கண்டிப்பாக டைமுக்கு வந்துடுவேன்னு அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் என்று அவள் சொல்லி சமாளிக்க, ஓஹோ ஃப்ரெண்டா, எங்கே மீட் பண்ண போற என்று அவன் அடுத்த கேள்வியை கேட்க, என்ன பதில் சொல்வது என்று அவள் யோசிப்பதற்கு சில நொடிகள் தேவைப்பட்டது. எங்கன்னா காமாட்சி அம்மன் கோயிலில் என்றாள். அதுவும் சந்திரமதி மருத்துவமனை இருக்கும் அதே சாலையில்தான் இருக்கிறது. சட்டென்று கோயில் ஞாபகம் வர சொல்லிவிட்டாள். கோயிலில் மீட் பண்ண போறீங்க? அவன் தன் புருவத்தை சுருக்கியபடியே கேட்க, ஆமாம் கோயிலில் தான். ஏன் கேட்குறீங்க என்று அவள் அவன் முகத்தை பார்க்க, ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். சரி, சீக்கிரமாக ரெடியாகு, நான் ஆஃபீஸ் போகும்போது உன்னை கோயிலில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் என்று அவன் சொல்ல, தலையசைத்தாள். அவன் தொடர்ந்தான், அப்படியே நானும் உன் ஃப்ரெண்டை மீட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து நம்ம கல்யாணத்துக்கு உன் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிடலாம் என்று அவன் முடிக்க, ஸ்தம்பித்து போய் நின்று விட்டாள் ரதி. ஏய் செல்லம்மா, யோசிச்சுட்டே நிற்காத, டைம் ஆகுது, போய் சீக்கிரமாக ரெடியாகு என்றான். இல்லை இல்லை வேண்டாம், நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, நீங்கள் ஆஃபீஸ் போங்க, நான் ஆட்டோவில் போய்க்கிறேன், இல்லைனா டிரைவர்கிட்ட சொல்லி வேறு கார் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள் சொட்டு சொட்டாக வியர்வை துளிகள் அவள் முகத்தில் பூத்திருந்தது. என்ன செல்லம்மா இது, காலையில் நேரம் குளிரா காற்று சில்லு சில்லுன்னு வருது, அதோட ஏசி வேற ஆன்ல இருக்கு, ஆனால் உனக்கு ஏன் இப்படி வேர்த்திருக்கு என்று அவன் அவள் வியர்வையை துடைக்க, அது அப்படிதான், எனக்கு ஹீட் பாடி, நீங்கள் ஆஃபீஸ் போங்க, நானே பார்த்துக்கிறேன் என்று அவள் சொல்ல, செல்லம்மா நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, உன்னை விட எனக்கு எதுவும் பெருசில்லைன்னு. சரி, நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன், நீயும் ரெடியாகு என்று அவன் சொல்லிவிட்டு சென்று விட, ரதியோ கையை பிசைந்து கொண்டு கட்டிலில் உட்கார்ந்து விட்டாள். வேறு வழியில்லை, எப்படியாவது நிலைமையை சமாளித்துதான் ஆக வேண்டும். அமைதியாக கிளம்பி விட்டாள். ரெடியா, கிளம்பலாமா தேவா கேட்க, போலாம் என்றாள்.